ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கு வந்துட்டு நம்ம ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர் சம்மந்தமாக பார்ப்போம். இதில் வந்துட்டு ஏசி சம்மந்தமான கேள்வி விடையல் எப்படி கிடைக்க வரும், அதாவது ஏசி சம்மந்தமான தகவல்கள், அதாவது என்னென்ன இது இருக்கோ ஏசி சம்மந்தமாக ஏர் கண்டிஷனிங் சம்மந்தமான அனைத்து விதமான தகவல்களையும் இந்த சேனலினூடாக நம்ம பதிவு செய்கிறதுக்கு இருக்கிறோம். இன்றைக்கு வந்துட்டு ஒரு சிறந்த ஒரு கொஷின் சொன்னேன். அதாவது ஃபஸ்ட்டு நாங்கள் எங்களோட டார்கெட் வந்துட்டு ஈஸியாக உங்களை அட்ராக்ட் பண்ணி, அதாவது உங்களை இந்த சப்ஜெக்டில் ஈர்த்து அதற்கு பிறகு ஹார்டான கேள்விகளை உங்களுக்கு தந்து பயிற்றுவிச்சு நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ண வைக்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். ஸோ இந்த சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கட்டாயம் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனை ஆளில் மாற்றிக்கொள்ளுங்க. அடுத்தது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபஸ்ட்டு கேள்விக்குள்ளே போவோம். இப்போ கேள்வி உங்களுக்கு எப்படி வரும்னு சொன்னால், R22, அதாவது R22 என்ன ஆறுண்ட என்னன்னு சொன்னால், ஆறுங்கிறது ரெஃப்ரிஜரண்ட். சரியா, நான் ஃபுல் ஃபார்மில் எழுதலை, ஷார்ட்டாக முடிச்சுக்கொள்கிறேன். ஆறுங்கிறது என்ன? ரெஃப்ரிஜரண்ட். சரியா, அந்த ரெஃப்ரிஜரண்ட் 22 சிலிண்டரின் நிறம் என்ன? அதாவது R22 ரெஃப்ரிஜரண்ட் நம்மளோட சந்தைகளில் கிடைக்கப்பெறுகிறது. அந்த ரெஃப்ரிஜரண்ட் வந்துட்டு இப்போ உங்களுக்கு சிலிண்டரில் தான் என்ன கிடைக்கப்பெறும். இப்போ ஒரு சிலிண்டர் வந்துட்டு இப்படி இருக்குமே, சரியா, இப்படி இருக்கும். இதில் ஒரு திருகாணி இருக்கும், இதில் ஒரு நிப்பிள் ஒன்று இருக்கும். இப்போ இதில் R22 அடிச்சிருக்கும். சரியா, இப்போ கேள்வி என்னண்டா, இதில் கலர் என்ன? அப்போ இதில் கலர், இப்போ கேள்வியே இதில் கலர் என்னண்டால் கேள்வி. இப்போ இதில் முதலாவது தந்திருக்காங்க சிவப்பு, இரண்டாவது தந்திருக்காங்க நீலம், மூன்றாவது தந்திருக்காங்க பச்சை, நான்காவது தந்திருக்காங்க மஞ்சள். ஸோ இதில் நீங்கள் இப்படி ஒரு கேள்வி ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் விடையை கொடுக்கணும். என்ன? பச்சை, அதாவது R22 கேஸில் நிறம் வந்துட்டு என்ன? பச்சை நிறம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? க்ரீனுங்கிறத அப்ளை பண்ணணும் கட்டாயம். அப்போ உங்களுக்கு முதல் ஈஸியான கேள்விகளை செஞ்சு இந்த பாடத்தை உங்களுக்கு விருப்பப்படுத்தினது பிறகு பெரிய பெரிய கேள்விகள்லாம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு இப்போ இந்த அடிப்படையை உங்களுக்கு விளங்கினா தான், இப்போ ஒவ்வொன்றை சின்ன சின்ன விஷயங்களை விளங்கினா தான் என்ன செய்யலாம், நம்ம பெரிய விஷயங்கள் படிக்கக்குள்ள ஈஸியாக விளங்கும். அதனால் நாங்கள் ஒவ்வொரு பாட்டாக பிரிச்சிருக்கிறோம். கட்டாயம் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் சந்தேகம் இருந்தால் கட்டாயம் நீங்கள் கமெண்டில் கேளுங்க. நாங்கள் இயன்ற வரைக்கும் ரிப்ளை தரதுக்கு ட்ரை பண்ணுறோம். அடுத்து நம்மளோட சேனல் வந்துட்டு இன்னொரு சேனல் ஒன்று இருக்கு, WSM மீடியா தமிழ்ண்டு. அந்த சேனல் வந்துட்டு என்னென்னு சொன்னால் டெக்னிக்கல் ரிலேட்டடான வீடியோக்கள் நாங்கள் அதிகமாக போட்டுக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு அந்த சேனலையும் விசிட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் அந்த லிங்கை தரேன், அதுக்கும் போயிட்டு உங்களோட சப்போர்ட்டை தாங்க. நம்மளோட வெப்சைட் ஒன்று இருக்குது, actechnic.com. அந்த வெப்சைட்டையும் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். அதில் இதை நான் கொஞ்சம் உங்களுக்கு எழுதி விடுறேன். நான் இது இங்கே எழுதி விடுறேன். ஏசி டெக்னிக்ண்டு. இப்போ நீங்கள் ஸ்பேஸ் விட தேவையில்ல, ACTCHNIC டெக்னிக்னு போட்டிங்கன்னாலே என்ன செய்யும், இந்த வெப்சைட் வரும். முதலாவது பாரதி நம்மளோட வெப்சைட்டை தான் இருக்கும். கட்டாயம் நம்மளோட வெப்சைட்டை போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். அதிகமான தகவல்கள் இப்போ அதில் பதிவிட்டு வாரோம். கட்டாயம் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொண்டு பண்ணுங்க. ஏதாவது இந்த வீடியோவில் மாற்றம் செய்யணும், வேறு டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு ஐடியாஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை இன்னும் அப்கிரேட் பண்ணுவோம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.